ஸோ இப்போ ஏடிஎம்கேலாம் அது வந்து பேரு தான் ஏடிஎம்கே ஒழிய அது பிஜேபியாவே மாறிடுச்சு. அதோடைய ஒரிஜினல் ஏடிஎம்கே அப்படிங்கிறது வந்து இல்லை. ஸோ அவங்க வைக்கிற குற்றச்சாட்டும் நீங்க திமுகவா மாறிட்டீங்கன்னு தானே குற்றச்சாட்டு. நம்ம வந்து எதிர்கட்சியா கூட இருந்துட்டு போயிடலாம். ஆளுங்கட்சியாவோட கூட்டணியாவும் இருந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கும் இல்லாம இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு பரிதாபமான நிலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ காங்கிரஸ் இங்கே தனியாக வளர்றது அப்படிங்கிறது வந்து பல பேருக்கு வந்து பிடிக்கல. பல பணக்காரர்களுக்கு, கொள்ளையடிப்பவர்களுக்கு எல்லாம் பிடிக்கல. நீங்கள் தனித்து போட்டி போட்டு வெல்ல முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதே கேள்வி வந்து நம்ம தேர்தல் முறைகேடு வழியாகத்தான் பிஜேபி வந்து மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வருது. இது வந்து பட்டவர்த்தமாக தெரியுது. 2024 எலெக்ஷன்ல கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னு சொன்னா எங்கெல்லாம் பிஜேபி அதிகமான ஓட்டு வாங்கியிருக்குதோ அது எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஃபேக் ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய தோல்விக்கு தேர்தல் திருட்டு மட்டுமே காரணமான்னு நீங்க கேக்குறீங்கல்ல, உங்களால எப்படி சார் மனசாட்சி எல்லாம் இப்படி ஒரு கேள்வியை கேட்க முடியுது? நான் உங்ககிட்ட என்ன கேக்குறேன்னா, கேவலமா ஓட்டு திருடி ஜெயிக்க வேண்டிய நிலைமைக்கு நீங்க ஏன் ஆளானீங்க சார்? மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடல. நீங்க என்ன ஒரு கேள்வி கேக்குறீங்க? அந்த கேள்வியில ஏதாவது அர்த்தம் இருக்கா? ஆதாரத்தோட எந்த பூத்துல எந்த வாக்காளரோடது நீக்கப்பட்டது, எது சேர்க்கப்பட்டது, எவ்வளவு டூப்ளிகேட்ஸ், என்ன ஏது, அவ்வளவு லிஸ்டோட தானே சார் நான் கொடுக்குறேன். அதுக்கு பதிலா சொல்லுங்க. சாதாரண மக்கள் நடந்தாங்க, உயிரை விட்டு நடந்தாங்க இல்லையா? அந்த ஜனத்தொகை, அந்த தலைமுறைக்கு தான் விடுதலை கிடைக்கும். இப்போ அந்த தலைமுறை இல்லைன்றீங்களா? பட் தேர்தல் முடிஞ்சு போச்சு, கட்சி அப்படிங்கிற கான்செப்டே முடிஞ்சு போச்சு. இப்படி மனசாட்சி இல்லாம இந்த கேள்வி கேட்குறீங்க. இல்ல ஒன்று கூட்டணும்ல, இல்ல பண்ணணும்ல, இல்ல என்னமோ. வணக்கம். நம்மோடு இன்று எழுந்திருப்பவர் சக்தி இயக்கத்தின் தேசிய பொறுப்பாளர் சுபத்ரா தேவி அவர்கள். வணக்கம் மேடம். காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சுட்டு இருக்கு அப்படின்னா நிறைய நியூஸ் அப்படிதான் சொல்றாங்க, பத்திரிகையாளர்களும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. பிஜேபி கட்சியும் அப்படிதான் 99 மீடியா சொல்றது தானே பிஜேபி சொல்லும், பிஜேபி சொல்றது மீடியா. 99 எலெக்ஷன்ல தோத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. தமிழ்நாடை பொறுத்தவரை போய் பார்த்தீங்கன்னா 58 ஆண்டுகள் ஆயிடுச்சு ஒரு முதலமைச்சராக உதவி. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு என்ன முயற்சிகள் இருக்கிறாங்க, என்ன முயற்சி இப்போ எடுக்கிறீங்க? ஸோ காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி தோத்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? காங்கிரஸ் வந்து ஒரு வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படக்கூடிய கட்சி கிடையாது. காங்கிரஸ் வந்து மக்களை பற்றி கவலைப்படக்கூடிய கட்சி. ஆனா அதிகாரம் தேவை தானே? நிச்சயமாக, அதுக்காகத்தான் நம்ம அதிகாரத்துக்கே வரோம். காங்கிரஸ் துவங்கி 50 வருஷம் நம்ம ஒரு தேர்தலில் கூட போட்டி விடலை அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மக்கள் இயக்கமாகவே 50 வருஷம் இருந்தது. அது இருக்கும்போது ரொம்ப வீரியமா காங்கிரஸ் இருக்கும்போது இங்கே வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி இவங்க எல்லாம் தேர்தலில் போட்டிட்டு இவங்க ஜெயிச்சு வச்சுட்டு இருக்கும் போது கூட உடனே நானும் வந்து தேர்தலில் நிற்பேன்லாம் பண்ணலை காங்கிரஸ். 1935 வரைக்கும் அது வெறும்னா வந்து அதோடைய ஃபோக்கஸ் வந்து மக்களுடைய அந்த ஒரு சுதந்திர போராட்டம், சமத்துவம், அதை நோக்கித்தான் இருந்துச்சு. 1935ல ஓரளவுக்கு கிட்டத்தட்ட சுதந்திரத்தை நெருங்கி விட்டோங்கிற சமயத்துல தான் நம்ம வந்து இதையும் நம்ம கையில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து வருது. ஸோ அதனால காங்கிரஸ் கட்சி வந்து மற்ற கட்சி மாதிரி இப்போ வேற எந்த கட்சி நீங்க எடுத்தீங்கன்னாலும் அது தேர்தலுக்காகவே பிறந்த கட்சிகளா இருக்கும். ஸோ காங்கிரஸ் வந்து மக்கள் நலத்துக்காக பிறந்தது, நம்மளுடைய அரசியலமைப்பை உருவாக்கியது, அரசியலமைப்பை பாதுகாக்கிறதுக்காகவே பிறந்த கட்சி அப்படின்னு காங்கிரஸ் வந்து சொல்லணும். ஸோ இதனுடைய ஒரு அடிஷ்னல் ஒர்க்காக தான் நம்ம வந்து ஒரு அதிகாரத்தை கைப்பற்றி நம்ம வந்து மக்களுக்கான செயல்களை செய்யறதுங்கிறத வச்சிருக்கிறோம். ஸோ இப்போ இது வெறுமன வந்து தேர்தல் மட்டுமே நம்முடைய வேலை அப்படிங்கிறது கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டாதான் காங்கிரஸையே புரிஞ்சுக்க முடியும் ஃபர்ஸ்ட். ஸோ அதிகாரம் அப்படிங்கிறது மக்களுக்காகத்தான் அதிகாரமே ஒழிய அதிகாரத்துக்காக மக்களை என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் வந்து காங்கிரஸ்க்கு எப்பவுமே கிடையாது. ஸோ அதனாலதான் காங்கிரஸ் வந்து 58 வருஷம் இங்கே வந்து ஆட்சி அதிகாரத்தில் இல்லைனாலும் நம்ம வந்து ஒரு சத்தியமூர்த்தி பவன் நீங்க பாருங்க, அவ்வளவு வீரியமா இருக்கும், அவ்வளவு ஆக்டிவா இருந்துகிட்டு இருக்கும். இங்க தமிழ்நாட்டுல ஒரு மினிஸ்டர் கிடையாது, இங்க இருக்க அரசாங்கத்துல ஒரு டெசிஷன் மேக்கிங் பண்ண முடியாது. இந்த மாதிரி எந்த கட்சியுமே இருக்காது. இப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டி எல்லாம் சொல்றோம்,
எங்க போச்சுன்னே தெரியல இல்லையா? அந்த மாதிரி எவ்வளவோ நூற்றுக்கணக்கான கட்சிகள் தமிழ்நாட்டில் வந்து தோன்றி மறைந்து இருக்குது. ஸோ இப்போ ஏடிஎம்கேலாம் அது வந்து பேரு தான் ஏடிஎம்கே ஒழிய அது பிஜேபியாவே மாறிடுச்சு. அதோடைய ஒரிஜினல் ஏடிஎம்கே அப்படிங்கிறது வந்து இல்லை. ஸோ அவங்க வைக்கிற குற்றச்சாட்டும் நீங்க திமுகவா மாறிட்டீங்கன்னு தானே குற்றச்சாட்டு. இல்லை அது உண்மை கிடையாது, அப்படியெல்லாம் உண்மை கிடையாது. ஸோ இப்போ வந்து நமக்கு ஜனநாயகத்தை பாதுகாக்கணும், பிஜேபி எதிர்க்கணும்னா அதுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இல்லை அதான் தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் 2026 தேர்தலுக்காக அதிகமான சீட்டு வேணும்லாம் கேட்டுட்டீங்கன்னா அதுக்கான முன்னெடுப்புகளை தொடர்ந்து இந்த 5 ஆண்டுகள்லையோ இல்லை நீங்கள் இந்த 58 ஆண்டுகள்லையோ இளைஞர்களை சேர்க்கறது, பெண்களை சேர்க்கறது அப்படின்னு இல்லை அந்த கட்சியில். இடையில கூட ஒரு சேட்டலைட் சேனலில் ஒரு ஆள் பேசியிருந்தார். அவங்க வந்து ஒரு ஜாலியான பார்ட்டி, எலெக்ஷன் டைம் வந்தால் மட்டும்தான் தலையை காமிப்பாங்க, அது வரைக்கும் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அந்த முன்னெடுப்புகள் தமிழ்நாட்டில் என்னவா இருந்துச்சுன்னு கேட்குறேன். என்ன இருந்துச்சு? இப்போ நீங்கள் சீட்டு கேட்குற அளவுக்கு என்ன முன்னெடுப்புகள் எடுத்துருந்தீங்க? இல்லை அது உண்மை கிடையாது, அப்படியெல்லாம் உண்மை கிடையாது. நம்ம ஒண்ணுமே செய்யாம இருக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. அதை நம்ம சொல்லணும்ல, நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லணும்ல, அப்போதானே தெரியும். அதனால இல்லை நம்ம எங்க சொல்றோம் அப்படின்னா நம்ம எங்க வேணா சொல்லலாம். அதை வந்து மீடியா ட்ரம் அப் பண்ணணும்ல, அது பண்ணாது. காங்கிரஸ் பேசினா மட்டும் மீடியா ட்ரம் அப் பண்ணவே பண்ணாது. நீங்க பாத்தீங்கன்னா மீடியாங்கிறது ஏதோ இப்பதான் பிஜேபி சாதகமா இருக்குன்னு நினைக்காதீங்க. எப்போதுமே அது டாப் 1%க்கு சாதகமான ஒரு விங்கு தான் மீடியா. பணக்காரர்களுடைய ஒரு விங்கு தான் வந்து மீடியா. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 90% அண்ட் டாப் 1% இவங்களுக்கான ஒரு சண்டை அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு இது. ஸோ அப்போ அந்த 1% டாப் 1% தான் எப்போவுமே மீடியாவோட ஓனர்ஸாக இருக்காங்க. அவங்க காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் நொல்ல நொட்டன்னு அப்படியே அரசாங்கத்துக்கு எதிராக எழுதி தள்ளிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அரசாங்கத்துக்கு எதிராக எழுத வேண்டியதானே? அப்படி எழுதவே மாட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மீடியா எப்படி வந்து காங்கிரஸுடைய செயல்பாடை வெளியே சொல்லும்? இப்போ திமுகக்குன்னு ஒரு மீடியா இருக்கிறதுனால, ஒரு பெரிய மீடியா அவங்க கையில் வச்சிருக்கிறதுனால அவங்க செய்கிற செயல் வெளியே தெரியுது. இல்லைன்னா அதுவும் தெரியாது. இப்போ ஏதோ ஜெயா டிவி அது இதுன்ட்டு ஏதோ ஒன்று இருக்கிறதுனால அவங்க செய்கிறது வந்து வெளியே தெரியுது, இல்லைன்னா அதுவும் தெரியாது. ஸோ அது போல் காங்கிரஸ் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல தனக்குன்னு ஒரு மீடியாவை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி வச்சுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை அதை வச்சுக்கல பெருசாக. இங்கெங்க சில பேர் வந்து இண்டிவிஜுவல்ஸ் முயற்சி பண்ணியிருக்கலாம். பட் ஒரு கட்சியாக நம்ம அதை வந்து பண்ணணும் அப்படின்னு நம்ம பெருசாக வந்து பண்ணது கிடையாது. நம்ம ஆட்சியில் இருக்கும்போது நாங்கள் எங்கள் மெகா டிவிக்கு தான் நாங்கள் இன்டர்வியூ கொடுப்போம் அப்படின்னு அதை பிரபல்யப்படுத்தணும். இல்லை எங்கள் தொலைக்காட்சிக்கு யாரு வந்து அதிகமா. ஆனா இந்த டிஜிட்டல் உலகத்துல அது தேவையா இருக்குல்ல, நம்ம மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறதுக்கு இளைஞர்கள். உண்மைதான் நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். ஸோ இப்போ அதை நம்ம ரியலைஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ தலைவர் ராகுல் காந்தியுடைய நடைப்பயணத்தை கூட முழுக்க டிஜிட்டல் வழியாகத்தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம். ஸோ இப்போ அதை நிறைய ப்ராபகேட் பண்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளா வந்து ராக்கம்மா அப்படிங்கிற பேர்ல ஒரு ஏஐ லேடி ஒன்றை கிரியேட் பண்ணி அது வழியாக வந்து காங்கிரஸுடைய செயல்பாடுகளை வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ காங்கிரஸ் என்ன செய்தது அப்படிங்கிறது இந்த நாட்டில் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால அதை இப்போ துவங்கி இருக்கிறோம். இன்னும் வீரியமாக அதை முன்னெடுத்து கொண்டு போகிறோம். மிகப்பெரிய அளவில் வந்து நம்ம அந்த டிஜிட்டல் ஸ்பேஸை வந்து ஆக்குப்பை பண்ண போகிறோம். அது தவிர வந்து எல்லா மாவட்ட தலைவர்களையும் முந்தானத்தை மாற்றிருக்கிறோம். இப்போ நான் இருக்கக்கூடிய சக்தி இயக்கம், சக்தி அபியான் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுவே தலைவர் ராகுல் காந்தியோட முன்னெடுப்பு. இதில் 50% வந்து முடிவெடுக்கும் இடத்தில் கட்சிக்குள்ள வந்து பெண்களை கொண்டு வரணும். ஆட்சி அதிகாரத்தில் வந்து பெண்களை கொண்டு வரணும். இந்த நாட்டில் எவ்வளவு நிலம் இருக்கோ அதில் பாதி பெண்கள்கிட்ட இருக்கணும். எவ்வளவு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ எல்லாத்துலேயும் இந்த நாட்டோட பட்ஜெட்ல பாதி வந்து பெண்கள்கிட்ட இருக்கணும். இது போன்ற ஒரு கோரிக்கைகளோட ஒரு இயக்கம் தான் வந்து சக்தி இயக்கம். ஸோ இது எல்லாமே காங்கிரஸ் எதுக்காக பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஸோ இது வழியாக ஒரு நீங்க என்ன ஒப்பீனியன் வச்சிருக்கிறீங்களோ காங்கிரஸ் பத்தி அது கம்ப்ளீட்டா மாறப்போகுது இன்னும் வரும் மாதங்களிலும் வருடங்களிலும். இல்லை இப்போ நான் காங்கிரஸ் அப்படின்னா இப்போ பிஜேபி அப்படின்னா அவங்க ஒரு விஷயத்த தெளிவாக முன்னெடுக்கிறாங்க. நான் இந்துத்துவா அப்படிங்கிறது, நான் இந்து சார்ந்து தான் பேசுவேன் அப்படிங்கிறத முன்னெடுக்கிறாங்க. காங்கிரஸ் தமிழகத்தில் நம்ம தமிழகத்தை பற்றி பேசலாம். இந்திய அளவில் கூட தமிழகத்தில் நான் திமுகவை தாண்டி கூட்டணிகளை தாண்டி நான் தமிழகத்துக்குன்னு இதை முன்னெடுக்கிறேன் அப்படின்னு ஒரு 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 ஃபோர்ஸான ஒரு பாயிண்டை முன்வைக்கணும்ல. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு போராட்டம் பண்ணுவாங்க. பேர் சண்முகம் கூட நீங்கள் வந்து 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றுறது சொல்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு சில முன்னெடுப்புகளை நீங்கள் கூட்டணி கட்சிகளை தாண்டி
காங்கிரஸ் என்ன விதமான தீவிரமான முன்னெடுப்புகளை எடுத்தாதானே நீங்க மக்கள் மத்தியில நிக்க முடியும்? அது எப்படி நிச்சயமாக அது எல்லாமே நீங்க சொல்றது கரெக்ட் தான். மற்ற கட்சிகளை விட வந்து காங்கிரஸ் கட்சி கிட்ட ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து எதிர்கட்சியா கூட இருந்துட்டு போயிடலாம். ஆளுங்கட்சியாவோட கூட்டணியாவும் இருந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கும் இல்லாம இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு பரிதாபமான நிலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். சோ மக்கள் நம்மளை நம்பி ஓட்டு போடுறாங்க, அந்த ஓட்டு வாங்கி வச்சுக்கிறோம். பட் இங்கே வந்து நம்ம ஒரு 4 மினிஸ்டர் வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணலாம், அதை நம்பி நம்ம ஏதோ ஒண்ணு வந்து செயல்பாடு செய்யலாம். அது இப்ப செய்ய முடியாத ஒரு சூழல்ல இருக்கு. நம்ம வந்து ஒரு நம்மளுடைய திமுக கிட்ட ஒரு கோரிக்கையை மட்டுமே வைக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கிறோங்கிறதுனாலதான் நம்ம இப்போ அதை கேட்கவே செய்யறோம். இல்ல போராட்டங்கள் மூலியமா அது தீவிரமான மக்கள் முன்னெடுப்பு மூலியமா அதை செய்யலாம். இப்போ வந்து கவினோட கொலைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு நாள் முழுக்க உண்ணாவிரதம் இருந்தோம் சத்தியமூர்த்தி பவன்ல. உங்களுக்கு தெரிய கூட செய்ய, ஏன்னா நம்ம என்ன ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாலும் பிரஸ் ரிலீஸ் என்னதான் கொடுத்தா கூட இங்க இருக்கக்கூடிய மீடியா அப்படிங்கிறது காங்கிரஸ்க்கு எதிராக தான் இருக்கு. இப்போ ஒரு 30,000 பேரோட எங்களுடைய சொந்த நிலம், எங்களுடைய தலைவர் மீட்டெடுத்த ஒரு அற்புதமான ஒரு நிலம் தேனாம்பேட்டையில ஒரு 200 கிரவுண்ட் இருக்கு. ஸோ அதுல சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய கூட்டம் பண்ணோம். ஒரு 2 நாள்ல வந்து அவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து கூட்டினோம். சன் டிவியில கூட வரல, எந்த ஒரு மீடியாலையும் அது கவர் பண்ணலை. ஸோ காங்கிரஸ் இங்கே தனியாக வளர்றது அப்படிங்கிறது வந்து பல பேருக்கு வந்து பிடிக்கல, பல பணக்காரர்களுக்கு கொள்ளையடிப்பவர்களுக்கு எல்லாம் பிடிக்கல, இங்கே இருக்கக்கூடிய பல கட்சிகளுக்கும் கூட அது வந்து பிடிக்காம தான் இருக்கு இல்லையா? ஸோ அதில் எதுவும் குற்றமும் சொல்ல முடியாது. ஒரு கட்சின்னு பார்க்கும்போது அது அதோட சர்வேவில் தான் பார்க்கும், அதில் ஒன்றும் தப்பும் கிடையாது. இல்லை காங்கிரஸ் கட்சி வந்து இப்போ 76 சீட்டு கேட்குறாங்க, அமைச்சரவை கேட்குறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ அதுதான் மறுபடியும் கொஸ்டினாக இருக்குது. என்னென்னா இப்போ அந்த தகுதியை அவங்க வளர்த்துக்கல அப்படின்னு திமுக சார்பிலையும் வைக்கப்படுது. அதுக்கான தகுதிக்கு காங்கிரஸ் என்ன இருக்குது? நீங்கள் வந்து இளைஞர்கள் கட்சியில் இல்லை, தொடர்ந்து ஏற்கனவே இருந்த 3ஆம் தலைமுறை தலைவர்கள் மட்டும்தான் கட்சியில் இருக்கிறாங்க. அதுக்கான முன்னெடுப்பை தொடர்ந்து முன்னெடுக்கவே இல்லை அப்படின்னு குற்றச்சாட்டு. அப்போ எதன் அடிப்படையில் நீங்கள் அதெல்லாம் உண்மை கிடையாது. காங்கிரஸ் வந்து எங்க போட்டிட்டதோ அது வந்து எவ்வளவு % ஓட்ல வின் பண்ணியிருக்கோ, திமுக எவ்வளவு % ஓட்ல வின் பண்ணியிருக்கோ அதே அளவுல தான் நம்மளுமே வின் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால வந்து காங்கிரஸும் சரி திமுகவும் சரி காங்கிரஸுக்கு என்னங்க நிச்சயமா இல்லைங்க. இப்ப வந்து நம்ம ஒன்றும் இல்லை, இப்போ 10 MP கண்டெஸ்ட் பண்ணோம், எல்லாமே ஜெயிச்சோம் இல்லையா? ஸோ வந்து இப்போ ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் ஓட்ஸ் யார் வாங்கினா? காங்கிரஸ் MP தானே வாங்கினாரு, சசிகாந்த் செந்தில் அவர்கள் தான் வாங்கினாங்க இல்லையா? 8 லட்சம் வாக்குகள் கிட்ட வாங்கினாங்க. காங்கிரஸ் MP தானே வாங்கினாங்க. எப்படி இல்லாம போச்சுன்னு சொல்றீங்க? அப்படியெல்லாம் உண்மை கிடையாது. சோ நீங்க தனித்து போட்டி போட்டு வெல்ல முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதே கேள்வி வந்து நம்ம விசிகேக்கும் வைக்கலாம், கம்யூனிஸ்டுக்கும் வைக்கலாம், திமுகக்கும் வைக்கலாம் இல்லையா? எல்லாருக்குமே வைக்கலாம். யாருமே இங்க வந்து தனியா போட்டி போட்டு வெல்லக்கூடிய லெவல்ல யாருமே இல்ல கிடையாது. ஆனா நீங்க இங்க ஆட்சி செஞ்ச ஆட்கள் இல்ல. இப்போ இந்தியா திமுகக்குமே நான் கேக்குறேன், திமுகக்குமே நீங்க தனித்து போட்டி போட்டோம்னா நம்ம எவ்வளவு சீட்டை வின் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா ரொம்ப குறைவா தான் நம்ம வந்து வின் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக மோசமான பாசிச எதிர்ப்புல காங்கிரஸ் எந்த பக்கம் நிக்குதோ அந்த பக்கம் தான் மக்கள் நிற்பாங்க. தலைவர் ராகுல் காந்தியுடைய ஒரு குட்வில், அந்த குட்வில், அந்த கரிஸ்மா அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக இந்தியா கூட்டணிக்கு ஒரு மாபெரும் பலமா இருக்குது. இன்னைக்கும் ஒரு கிராஸ் ரூட் லெவல்ல நீங்க கிராமங்களுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா காங்கிரஸுடைய அருமையை பேசுறது மக்கள் பேசுவாங்க, மக்கள் பேசுறாங்க. ஒரு எவ்வளோ அணை கட்டினதுலேருந்து, ஒரு படித்ததுலேருந்து, இந்திரா காந்தி அம்மா வந்து எரும மாடு அவங்களுக்கு கொடுத்ததுலேருந்து, இந்திரா காலனி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து காங்கிரஸ் வந்து கட்டி கொடுத்ததுலேருந்து, ஐடி ரெவல்யூஷன்லேருந்து, ராஜீவ்காந்தி எக்ஸ்பிரஸ் ஹைவேன்னு பேர் ஏன் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, அவர் இந்திரா காந்தியும் ராஜீவ்காந்தியும் இது பண்ண அந்த இன்சாட் சீரீஸ் ஆஃப் சேட்டலைட்னு அதுக்கு எடுத்த முன்னெடுப்புகள் இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு ஐடி ரெவல்யூஷனை ஏற்படுத்துறதுக்கான பேஸா வந்து இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு தமிழ்நாடு வந்து இங்கே சாஃப்ட்வேர் ஒரு பெரிய விஷயமா இருக்குன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறது காங்கிரஸ். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து வெறும் வந்து எத்தனை பேர் உங்க கட்சியில இருக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு கணக்கு பண்ண முடியாது. ஸோ காங்கிரஸ் எப்பவுமே வந்து ஒரு வெறும் ஒரு உறுப்பினரை வச்சு கணக்கு பண்ணக்கூடிய ஒரு கட்சி கிடையாது. காங்கிரஸ் இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செய்திருக்கு
அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, அது எந்த கட்சிக்கும் கிடையாது. ஹிஸ்ட்ரினா எப்போ நடந்தது கிடையாது. கடைசியா 2014 ஆட்சியை விட்டு இறங்குறதுக்கு முந்தின அப்போ கூட வன்கொடுமை தடுப்பு சட்டத்தினுடைய மிக தீவிரமான ஒரு வடிவத்தை ஆர்டினன்ஸா பாஸ் பண்ணிட்டு இறங்குச்சு. மிகப்பெரிய முன்னெடுப்பு. ஸோ அதனால இதை வெறுமனே இங்க எத்தனை ஓட்டு இருக்கு அப்படின்னு பாக்குற பார்வை ரொம்ப தப்பான பார்வை. மக்கள் நலம்னா என்னன்னே தெரியாதவங்க அல்லது ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்டோட வேணும்னே இது பண்ணக்கூடிய ஒரு கேள்விதானே ஒழிய, காங்கிரஸ் இந்தியாவை பெற்றெடுத்த தாய், நம்மளுடைய அரசியலமைப்பை பெற்றெடுத்த தாய் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இல்ல இவ்வளோ விஷயங்கள் நீங்க சொல்லுவீங்க, தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கன்னு நம்ம, இது ரொம்ப அருமையான கேள்வி, ரொம்ப ரொம்ப அருமையான கேள்வி. ஸோ நலத்திட்டங்களை போய் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் இல்ல அதை நான் சொல்றேன். ஸோ இந்த தேர்தல் தோல்வி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஓட்டு திருட்டுனால நடக்கக்கூடியது. மக்கள் காங்கிரஸ்க்கு தான் ஓட்டு. 2014 ஆரம்பிச்சிருச்சுங்களா? 2014 இவங்களுடைய ஃபேக் ப்ரோபகேண்டானால இருக்கலாம். அது ஆக்சுவலா அந்த ஓட் லிஸ்ட் எடுத்து செக் பண்ணாதான் நமக்கு அங்க என்ன நடந்துச்சுங்கிறது ஆக்சுவலா தெரியும். இப்போ அதை நான் இதை பத்தி எதுவும் சொல்ல விரும்பல. ஆனா லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாக எடுத்தேன். அதுக்கு முன்னாடி பற்றி எனக்கு சரியாக தெரியல. எதுவும் ஆதாரம் இல்லாமல் பேசுகிற ஆட்கள் கிடையாது காங்கிரஸ்காரர்கள். ஒரு 4-5 வருஷமா ஸோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நான் பண்ணக்கூடிய ஒரு வாக்காளர் பட்டியல் அனாலிசிஸை வச்சே நான் சொல்கிறேன், அவ்வளவு மோசமான ஓட்டு திருட்டு இந்தியா முழுக்க அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. அதனால தான் காங்கிரஸ் எலெக்ஷன்ல தோக்கிறதா அறிவிக்கப்படுது. மக்கள் ஓட்டு போட்டு காங்கிரஸ் ஜெயிக்குது அப்படின்னு சொன்னா கட்டாயம் காங்கிரஸ் தான் ஜெயிக்குது. ஆனா மக்கள் போட்ட ஓட்டு தவறாக ஒரு எலெக்ஷன் முறைகேடு நடக்குது. தேர்தல் முறைகேடு வழியாகத்தான் பிஜேபி மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வருது. இது பட்டவர்த்தமா தெரியுது 2024 எலெக்ஷன்ல. நான் அதான் சொல்றேன், வர 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 அது ரொம்ப மோசமா இருக்கு. இப்போ தேர்தல் முறைகேடு அப்படிங்கிறது பல விதத்துல நடக்குது. ஸோ அதில் சில இடங்கள்ல தேர்தல் முறைகேடையும் மீறி நம்ம ஜெயிச்சிருக்கிறோம். அதுக்கும் மேலே அவங்க இப்போ எஸ்ஐஆர் போன்ற விஷயங்கள் தமிழ்நாட்டில் 97 லட்சம் வாக்குகளை நீக்கியிருக்கிறாங்க. ஆனால் யாருமே இன்னும் கம்ப்ளைண்ட் பண்ணலையே. யார் சொன்னாங்க? எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க? நீங்க 90 லட்சம் பேர்ல ஒரு 1 லட்சம் பேராவது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும்ல. எனக்கு வாக்கு வரல அப்படின்னு ஒரு முஸ்லீம் கூட சொல்ல, ஒரு தலித் கூட சொல்ல, ஒருத்தர் கூட சொல்லலன்னு யார் சொன்னாங்க? 13 லட்சம் பேர் அப்ளை பண்ணதா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்குது. ஆமா, அறிவிச்சிருக்குது. இப்ப நீங்க சொல்றீங்க ஒருத்தர் கூட பண்ணல அப்படின்னு சொல்லி. அப்போ பெரிய அளவுல எதிர்ப்பு வரல. இப்ப நீங்க சோஷியல் மீடியா, இப்ப நீங்க சொன்னீங்க ஒருத்தர் கூட பண்ணல, அந்த டேட்டா தப்பு. ஏன்னா மீடியா அதை ப்ரொஜெக்டே பண்ணாது. இது மீடியாவுக்கான ஒரு கேப். ஒரு சாதாரண மனிதருக்கு மீடியாவுக்கு போக தெரியாது. ஓகே, ஒரு தலித்துக்கு, ஒரு ஏழைக்கு, ஒரு குரலற்றவருக்கு எனக்கு ஓட்டு போச்சுன்னா அவங்க நினைச்சுக்கிறாங்க எனக்கு இதை எழுத தெரியல, இவங்க கொடுத்த படிவத்தை எனக்கு எழுத தெரியல அப்படின்னு. கண்ணகி நகர்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். படிவத்தை எழுத தெரியலன்னு சொல்லி அவங்க பயப்படுறாங்க, எனக்கு ஓட்டே வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க படிக்க தெரியாதவங்க கிட்ட, எழுத படிக்க தெரியாதவங்க கிட்ட நீங்க ஒரு ஃபார்மை நீட்டினீங்கன்னாவே இந்த ஃபார்ம்னால எனக்கு என்ன பெனிஃபிட் வருமோ அது வேண்டானே சொல்லிடுவாங்க. அவ்வளோ பயப்படுவாங்க. அதை பார்த்தா அந்த மனநிலை அவங்க கூட நெருங்கி பழகினா மட்டும்தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒரு 20% ஆஃப் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இன்னைக்குமே எழுத படிக்க தெரியாத அளவுல தான் இருக்கு. திமுகவாவது கொண்டு வந்திருக்கலாம்ல, அவங்க பெரிய அளவுல எதிர்த்தாங்க. புரியல, திமுக என்ன கொண்டு வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். எஸ்ஏஆர் மிகப்பெரிய அளவுல எதிர்த்தாங்க. அதை திமுக எதிர்த்தாங்க, திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாமே எதிர்த்தாங்க. அவங்க கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்கள் கூட இதை பெரிய அளவுல கொண்டு வந்திருக்கலாம்ல. இல்ல நீங்க சொன்னீங்கல்ல 13 லட்சம் பேரு, நிச்சயமா சோசியல் மீடியால அவங்க கொண்டு வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த மீடியா அப்படிங்கிறது இன் ஜெனரல் பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு ஹாட்டான ஒரு நியூஸ், ஹாட்டான விஷயத்தை நோக்கியே ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது அவ்வளவு ஹாட்டான ஒரு விஷயமாக இன்னைக்கு பேசப்படவில்லை அப்படிங்கிறது உண்மை, அது உண்மைதான். ஆனா மிக மோசமான ஒரு ஓட்டு திருட்டு தமிழ்நாட்டுல நடக்குது. அப்புறம் இன்னொரு குற்றச்சாட்டு வச்சாங்க, முஸ்லிம்களுடைய வாக்குகளை இவங்க பெரிய அளவுல திருடிடுவாங்க. முஸ்லிம்களோடது மட்டும் கிடையாது, இப்ப 97 லட்சத்துல முஸ்லிம்கள் மட்டுமா இருக்கிறாங்க? இல்ல அதான் மேக்சிமம் சொல்லப்பட்டது அப்படிதான். முஸ்லீம் வாக்குகளை இவங்க எடுத்துருவாங்க. ஏன்னா சிறுபான்மையோட வாக்கு திமுகவுக்கு அதிகமா இருக்கு, காங்கிரஸுக்கு அதிகமா இருக்கு. இதெல்லாம் தொடர்ந்து எல்லா இடத்துலயும் பண்ணி பெரும்பான்மை ஓட்டு அவங்களுக்கு இருக்குதா? பிஜேபி பெரும்பான்மை எங்க இங்க எதுவுமே கிடையாதுங்க அவங்களுக்கு. இங்க பாத்தீங்கன்னா 2024 ஆமா
ஸோ பீகார்ல அந்த மாதிரி அவங்க பண்ணினது உண்மைதான். இப்போ வந்து பீகார்ல நான் சில தகவல்கள் சொல்றேன் பாருங்க. இறுதி வாக்காளர் பட்டியல்ல எஸ்ஐஆர் முடிஞ்சு இறுதி வாக்காளர் பட்டியல்ல 59 லட்சம் டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இருக்காங்க. இறுதி வாக்காளர் பட்டியல்ல 3,20,00,000 பேர் வந்து பல்க் ஓட்டர்ஸா இருக்காங்க. வாக்குகளை நீக்கிறது மட்டும் இல்லாம போலி வாக்குகளை சேர்க்கிறது வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஸோ தேர்தல் ஆணையமே உட்கார்ந்து தேர்தலை அழிக்குது. இதெல்லாம் பண்ணிட்டு காங்கிரஸ் தான் சரியில்லை, காங்கிரஸ் தான் சரியில்லைன்னு ஒரு மீடியா ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து பண்ணுது. அதை நம்பிட்டு நீங்களும் ஒரு கேள்வி வந்து கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஒரு பூத் எடுத்துக்குவோம், ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி, ஓகேவா? அதில் இப்போ எவ்வளோன்னு நான் சொல்கிறேன். ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் பூத் நம்பர் 433. இதில் என்ன காமெடினா பூத் எல்லாத்தையும் இப்போ மாற்றிருக்கிறாங்க. எலெக்ஷனுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி யாராவது பூத்தை பூரா மாற்றுவாங்களா? எதுக்குன்னா போன பூத்தில் ஓட்டு போட்டவங்க இந்த பூத்தில் வந்து குழம்பணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. யூஸ்வலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு யூஸ்வலாக ஒரு ஸ்கூல் இருக்கும், அதில் போய் ஓட்டு போடுவீங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன பூத்து என்ன ஏது, அந்த போன பூத்து வந்து எந்தெந்த தெருக்களை கவர் பண்ணுச்சு, இப்போ என்ன இடத்துல இருக்கும், இதெல்லாம் நீங்கள் தெரியாமல் குழம்பணும் அப்படிங்கிறதுக்காகவே இது திட்டமிட்டு தேர்தல் ஆணையம் பண்ணுது. ஸோ இப்போ 433 அப்படின்னு ஒரு பார்ட் நம்பர். இதில் பார்த்தீங்கன்னா மாடம்பாக்கம் ஊராட்சி 1வது தெருவுலேருந்து ஒரு 10-11வது தெரு வரைக்கும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 810 பேர் இருக்கிறாங்க. இதில் ஒரு வீட்டில் ஒரே ஒரு ஆள் இருக்கிறது மட்டுமே 250 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. இது இப்போ இருக்கக்கூடிய டிராஃப்ட் எஸ்ஐஆர்ல ரிலீஸ் ஆனது. இப்போ நான் என்ன கேட்குறேன், கிட்டத்தட்ட 250 பேர் வந்து ஒரே ஒரு பூத்துலேயே 1000 பேர் தான் இருப்பாங்க. இந்த பூத்தில் 810 பேர் தான் இருக்கிறாங்க. அதில் வந்து இத்தனை பேர் ஒரு வீட்டில் ஒரே ஒரு வாக்காளராக இருக்கிறாங்கன்னா அப்போ நீங்கள் எங்கே அவங்கள பார்த்து படிவம் கொடுத்தீங்க? நிஜமாவே அத்தனை பேர் அங்கே இருக்கிறாங்களா? அப்படி நம்ம கிரவுண்ட்ல போய் பார்த்தா அப்படிலாம் இல்லை. இது எல்லாமே ஃபேக்கா இன்சர்ட் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலில் இது பண்ணியிருக்காங்க. இது இப்போ மட்டும் கிடையாது, இது பல வாட்டி பண்ணியிருக்கிறாங்க, பல வருஷமா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த இதுல 10 பேருக்கு மேல ஒரே வீட்டுல இருக்கிறது மட்டுமே வந்து 38 பேர் இருக்கிறாங்க. இது தவிர வந்து வேற ஒரு பூத் எடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றுலையும் இந்த மாதிரி, அதாவது ஒரு பூத் விடாம இப்படித்தான் இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 435 அப்படிங்கிற ஒரு பூத் எடுத்தோம்னா அதுல வந்து 300 பேர் இருக்கிறாங்க ஒரு வீட்டில் ஒரே ஒரு வாக்காளர் அப்படின்னு சொல்லிட்டு. 99 பேர் பார்த்தீங்கன்னா 10 பேருக்கு மேல ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இது வந்து அவங்க பல வருஷங்களா பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி 2024ல கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னு சொன்னா எங்கெல்லாம் பிஜேபி அதிகமான ஓட்டு வாங்கியிருக்குதோ அது எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி ஃபேக் ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க. இது வந்து அப்படியே கோரிலேட் ஆகுது. ஸோ இதை வச்சுதான் வந்து அண்ணாமலை அவர்கள் இவங்க எல்லாமே வந்து, இத்தனைக்கும் அவங்க ஜெயிக்கல, ஆனா 4 லட்சம் 4.5 லட்சம் ஓட்டு இவங்களுக்கு விழுது அப்படின்னா அதுவே ஃபேக் ஓட்ஸை வச்சுதான் இவங்க உருவாக்கியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே இவ்வளவு பண்ணியிருக்கும் போது இவங்க ஏன் வந்து உத்தரப்பிரதேஷ்ல பீகார்ல எல்லாம் பண்ணியிருக்கிறதா நம்மளே வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அவங்க நீங்க கர்நாடகால ஜெயிக்கும் போது ஏன் அந்த வாக்கு திருட்டு அங்க நடக்கலையா அப்படின்னு கொஸ்டின் வச்சிருந்தாங்க. இல்ல அதுதான் நம்மளே எடுத்துருக்கிறோம்ல, நம்மளே எடுத்து பார்த்து எந்த இடத்துல வாக்கு திருட்டு நடந்திருக்கு அப்படிங்கிறத கர்நாடகா சிஐடியை வச்சு விசாரிச்சுட்டு தானே இருக்கிறோம். வாக்கு திருட்டு எங்க நடந்துச்சு, எங்க நடக்கல, என்ன ஏது எல்லாத்தையும் நாங்க எடுத்து வைக்கிறோம்ல. ஏன் ஒரு விசாரணைக்கு ஆணையிடல தேர்தல் ஆணையம்? ஏன் சுப்ரீம் கோர்ட் ஒரு விசாரணைக்கு ஆணையிடல? இப்ப ஹரியானா எலெக்ஷன்ஸ்ல 25 லட்சம் போலி வாக்காளர்களை நம்ம எடுத்து போட்டிருக்கிறோம். இந்த பூத்துல இந்த இடத்துல பாருங்க இவ்வளவு போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி எடுத்து பப்ளிக்கா நம்ம வச்சிருக்கிறோம். அப்போ ஒரு சாதாரண நாளாக இருந்தன்னா ஒரு உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்கோம், என்ன இப்படி நடந்திருக்குது, 25 லட்சம் போலி வாக்காளர்கள், நீங்க ஜெயிச்ச டிஃபரன்ஸ் வெறும் 22,800 ஓட்டு. இது எப்படி ஒரு சரியான தேர்தலா இருக்கும்? எல்லாத்தையும் நல்லிஃபை பண்றோம், எலெக்ஷனோட ரிசல்ட்ஸை நல்லிஃபை பண்றோம். சுப்ரீம் கோர்ட்டுடைய பார்வையில நீங்க திரும்ப வாக்காளர் பட்டியலை சீர் செஞ்சுட்டு எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுங்க சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? இல்லையா? ஸோ அதே மாதிரி பீகாருக்கு பண்ணியிருக்கணுமா இல்லையா? 3,20,00,000 பேர் வந்து உங்களுக்கு வாக்காளர் பட்டியல்ல
கிட்டத்தட்ட 42% ஆஃப் த பேர் பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் த வீடுகளில் தான் இருக்கிறாங்க. அது எப்படி இருக்க முடியும்? ஒரு வீட்டில் 800 பேர், ஒரு வீட்டில் 700 பேர். இதெல்லாம் இறுதி வாக்காளர் பட்டியலில் டிராஃப்ட் முடிஞ்சு அதுக்கு மேலே இருக்க அப்ஜெக்ஷன்ஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இறுதி வாக்காளர் பட்டியலில் இவ்வளோ இருக்குது. அப்போது இவ்வளோ மோசமான விஷயங்களை நீங்கள் பண்ணுறதா நம்ம வந்து பப்ளிக்காக இது பண்ணியிருக்கோம். எல்லா ஆதாரமும் இருக்குது. நீங்கள் எங்கள் ஆதாரங்களே நம்ப வேண்டாம் சாமி. நீங்கள் என்கொயரி பண்ணணுமா இல்லையா? அதில் ஏதோ ஒரு 4 மட்டும் எடுத்து பார்த்துட்டு தப்பாக இருக்குது அப்படின்னா மொத்தமாக நீங்கள் என்கொயரி பண்ணல. ஏன் ஒரு விசாரணையை நீங்கள் உத்தரவிட மாட்டேங்கிறீங்க? ஏன் எந்த விசாரணையுமே நடக்க மாட்டேங்குது? இல்ல இது மட்டுமே காங்கிரஸுக்கான தோல்வின்னு எப்படி 100%. ஏன்னா அவங்க தொடர்ந்து அதாவது சார் எது வந்து காங்கிரஸோட தோல்விக்கு காரணம் அப்படிங்கிறது இங்க ஆய்வு பண்ண வேண்டிய விஷயமே கிடையாது. நம்ம நாட்டுல தேர்தல் களவாடப்பட்டது அப்படிங்கிறது தானே மிகப்பெரிய விஷயம். நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க, காங்கிரஸ் கட்சிக்கான தோல்விக்கு இது மட்டுமே காரணமா? அவங்க தொடர்ந்து வேற குற்றச்சாட்டு. நான் சொல்றேன், இப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய தோல்விக்கு தேர்தல் திருட்டு மட்டுமே காரணமான்னு நீங்க கேக்குறீங்கல்ல, உங்களால எப்படி சார் மனசாட்சி எல்லாம் இப்படி ஒரு கேள்வியை கேட்க முடியுது? நான் உங்ககிட்ட என்ன கேக்குறேன்னா, உண்மையிலேயே நீங்க காங்கிரஸ் கட்சி ஏன் தோத்துதுன்னு ஆய்வு பண்றது முக்கியமா, அல்லது தேர்தலே இந்த நாட்டுல போச்சே, ஓட்டுக்கு அர்த்தம் இல்லாம போச்சே, ஜனநாயகத்துக்கு அர்த்தம் இல்லாம போச்சே, இந்த நாட்டுடைய ஆட்சியாளரை மாற்ற முடியாம போச்சு, இந்த ஓட்டு தானே நமக்கு ரேஷன் கொடுத்துச்சு, ஓட்டு தானே வந்து கல்வி கொடுத்துச்சு, எல்லாத்தையும் இந்த ஓட்டு தானே கொடுத்துச்சு, எல்லாமே போச்சே அப்படின்னு நீங்க கவலைப்படணுமா? எதுல நீங்க கவலைப்படணும்? ஒரு சின்சியரான ஹானஸ்டான ஒரு மீடியா பர்சனா நீங்க வந்து நம்ம ஓட்டு போச்சே தேர்தல் போச்சேன்னு பார்க்கணுமா, இல்ல காங்கிரஸ் கட்சி ஏன் தோத்துச்சு, பிசிகே கட்சி ஏன் தோத்துச்சு, ஏன் இந்த கட்சி தோத்துச்சு அப்படின்னு பார்க்கணுமா? எப்படி ஏன் உங்க ப்ரையாரிட்டிஸ் இவ்வளவு மோசமா இருக்குன்னு நான் கேட்கிறேன். சார் காங்கிரஸ் கட்சி ஏன் தோத்துச்சு ஏன் ஜெயிச்சுச்சுன்னு நாங்க பாத்துக்கிறோம் சார், சரியா? அதை பத்தி நீங்க எல்லாம் ரொம்ப கவலைப்பட வேணாம். ஓட்டு போகுது, நாடு போகுது, தேர்தல் போகுதே, அதை பத்தி தயவு செஞ்சு கவலைப்படுங்க. ஏன்னா காங்கிரஸ் கட்சி அதை பத்தி தான் கவலைப்படுது. ஓகேவா? எங்களுக்கு எப்படி ஜெயிக்கணும் தோக்கணும், என் மக்கள் கிட்ட வந்து ஒரு விஷயத்த நாங்க பண்றோம், அது மக்களுக்கு பிடிக்கலன்னா அதை எப்படி சரியா பண்ணணும், இது எல்லாம் எங்களுக்கு தெரியும். 1000 வாட்டி ஜெயிச்சிருக்கோம் சார். நாங்க பார்க்காத வெற்றி எல்லாம் எந்த கட்சியும் இந்த நாட்டுல பார்த்தது கிடையாது. ஓகே, இவ்வளவு தேர்தல் திருட்டு பண்ணியே அட்டைன் பண்ண முடியாத வெற்றிகளை எல்லாம் காங்கிரஸ் கட்சி வந்து செயல்பாடு வழியாக காங்கிரஸ் கட்சி வந்து பார்த்திருக்கு, சரியா? நீங்க தயவு செஞ்சு காங்கிரஸ் கட்சியை பத்தி கவலைப்படுறது நிப்பாட்டிட்டு தேர்தல் போச்சு, இந்த நாடு போச்சு, ஜனநாயகம் போச்சு அப்படிங்கிறதுக்கு தயவு செஞ்சு கவலைப்படுங்க. அதுக்கு எல்லாருமே கவலைப்படுங்க. அதுக்காக நம்ம ஒண்ணு சேர்ந்து நம்ம மீட்போம் அப்படின்னு தான் காங்கிரஸ் கட்சி வந்து கூப்பிடுது எல்லாத்தையும். அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்து இருக்கா அப்படிங்கிறது கொஸ்டின் இருக்குல்ல, அதுதான் நான் சொல்றேன். அது வந்து அது ஏன் காங்கிரஸ் கட்சி மட்டுமே கொண்டு போய் சேர்த்துதான்னு கேக்குறீங்க. இல்ல அந்த குற்றச்சாட்டம் நீங்க சரி 1000 பேர் 1000 குற்றச்சாட்டு வைக்கட்டும் சார். அணுகுண்டுலாம் ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாரு. ஆமா, ராகுல் காந்தி முன்னெடுத்தாரு. அது ஏன் பீகார் தேர்தல்ல போய் சேரல அப்படின்னு ஒரு இருக்குல்ல, அது ஏன் நம்பலையா அப்படின்னு தோணுது. அது சேர்ந்ததுனால தானே ஓட்டு திருட்டு பட்டி, அது சேர்ந்ததுனால தானே ஓட்டு திருட்டு பண்ணி ஜெயிக்க வேண்டிய கேவலமான இடத்துக்கு வந்து பிஜேபி நகர்த்தப்பட்டிருக்கு. இல்ல இருந்தாலும் ஜெயிச்சாங்கல்ல, அவங்க ஜெயிக்கிறாங்கல்ல. கேவலமா ஓட்டு திருடி ஜெயிக்க வேண்டிய நிலைமைக்கு நீங்க ஏன் ஆளானீங்க சார்? மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடல. நீங்க என்ன ஒரு கேள்வி கேக்குறீங்க, அந்த கேள்வியில ஏதாவது அர்த்தம் இருக்கா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு நிமிஷம் உங்க கேள்வியை நான் பைஃபர்கேட் பண்ணி பாக்குறேன். அது போய் மக்கள்கிட்ட சேரல தானே, அதனால தானே பீகார்ல தோத்து போனீங்கன்னு கேக்குறீங்களே, உங்களுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? லெட் மீ கம்ப்ளீட் ப்ளீஸ். உங்களுடைய கேள்வியை நான் பைஃபர்கேட் பண்ணி பேசிட்டு இருக்கிறேன். ஓகே, சோ இது மக்கள் கிட்ட சேரல அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, மக்கள் கிட்ட சேரல, மக்களே போய் பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்கன்னா எதுக்கு நீங்க ஓட்டு திருட்டு பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு? எதுக்கு வந்து 59 லட்சம் டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் வச்சு ஜெயிக்க வேண்டிய அவசியம் இருக்கு? மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா சார், பிஜேபி என்ன கேள்வி கேக்குறாங்கிறது எனக்கு கவலை கிடையாது சார். நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க மேல வைப்பாங்க காங்கிரஸ் மேல? நீங்க வந்து இவ்வளவு பிரச்சாரம் பண்ணீங்க, பிஜேபி தேர்தல் ஆணையத்துக்கு மேல குற்றச்சாட்டு வச்சதை மக்கள் ஏத்துக்கல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. பிஜேபி வந்து ஓட்டு திருட்டு பண்ணி ஜெயிக்குது சார். அதை நாங்க ஆதாரமா பூர்வமா ப்ரூவ் பண்ண பிறகும் அவங்க அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. திருட எப்படி சார் ஒத்துப்பான்? அதான் கர்நாடகாவில் ஏன் நீங்க ஓட்டு திருட்ட நீங்க ஏன் ஒத்துக்கலையா? அப்ப நீங்க காங்கிரஸ் அப்ப நடக்கல சார். அதுதான் நான் சொல்றேன் சார். அப்படி எப்படி நீங்க ஆதாரத்தோட
ஆதாரத்தோட சொல்றேன். நான் வந்து எந்த தேர்தல்ல ஓட்டு திருட்டு நடந்துச்சோ ஆதாரத்தோட, எந்த பூத்துல எந்த வாக்காளரோடது நீக்கப்பட்டது, எது சேர்க்கப்பட்டது, எவ்வளவு டூப்ளிகேட்ஸ், என்ன ஏது, அவ்வளவு லிஸ்டோட தானே சார் நான் கொடுக்குறேன். அதுக்கு பதிலா சொல்லுங்க. துப்பு கிடையாது பிஜேபிக்கு, அதுக்கும் பதில் சொல்றதுக்கு துப்பு கிடையாது. இந்த கோடி மீடியாவுக்கும் துப்பு கிடையாது. எலெக்ஷன் கமிஷனுக்கும் துப்பு கிடையாது. சுப்ரீம் கோர்ட் சார், சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட வந்து நம்ம சொல்றோம் இவ்வளவு போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க, இவ்வளவு டூப்ளிகேட் ஓட்ஸ் இருக்கு அப்படின்னு போய் நம்ம சொல்றோம். அப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லணும், இவ்வளோ அது வந்து டூப்ளிகேட் ஓட்ஸை வச்சு இப்படி பண்ணிருக்கீங்களா அப்படின்னு ஒரு ஆச்சரியம் கூட படல. அது என்ன கேக்குது, நீங்க ஏன் டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணல அப்படின்னு பொறுமையா கேக்குது. அவன் என்ன பதில் சொல்றான், எலெக்ஷன் கமிஷன் வந்து 3 வருஷமா நாங்க டூப்ளிகேஷன்ஸை ரிமூவ் பண்ற சாஃப்ட்வேரையே பயன்படுத்தலன்றான். அப்போ 3 வருஷமா நடந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பூரா தப்புடா, எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடு, எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷா நடத்து, ஏன்டா நீ வந்து இதை நடத்தல, நீ வந்து ஒரு கிரிமினல் தானே அப்படின்னு கேட்கணும் தானே. அதை கேட்க மாட்டேங்குது. நீ வந்து டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை ஏன்பா 3 வருஷமா பயன்படுத்தல அப்படின்னு கேட்குது. உடனே வந்து இல்லைங்க சார் அது சரியா ஒர்க் ஆகல, அதனாலதான் நான் வந்து அதை பயன்படுத்தல அப்படின்னு வெக்கமே இல்லாம அவன் பதில் சொல்லிட்டு இருக்கிறான். சார் ஒரு எக்ஸல் ஷீட்ல டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ண தெரியாதா சார்? இந்தியால ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் ஒரு எக்ஸல் ஷீட்ல டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணுவான். இது ஒரு கேள்வி, இது ஒரு விசாரணைன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் நடத்திட்டு இருக்குது. ஐ மீன் தேர்தல் ஆணையத்து மேல தேர்தல் ஆணையத்து மேல ஒரு வழக்கை வந்து நடத்திக்கிட்டு இருக்குது சுப்ரீம் கோர்ட். இது ஒரு வழக்குன்னு சுப்ரீம் கோர்ட் நடத்திட்டு இருக்குது. எல்லாமே ஆப்வியஸ் ஃபேக்ட்ஸா இருக்கு கண்ணு முன்னாடி. ஜஸ்ட் பையிங் டைம். அப்படியே எல்லா பக்கமும் வந்து சார் எஸ்ஐஆர் முடிஞ்ச பிறகு இவ்வளவு மோசமா இருக்கு. அப்ப எஸ்ஐஆர்ல ஒன்றும் அர்த்தம் இல்லை. 12 மாநிலத்துல எஸ்ஐஆர் நடக்குது. இது வேண்டான்னு நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடிமக்கள் வந்து மிகச்சிறந்த ஆளுமையான மிகச்சிறந்த வழக்கறிஞர்களை வச்சு வந்து வழக்கு தொடுத்திருக்கா. ஸோ இவங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, அதெல்லாம் 12 மாநிலத்திலும் நடக்கட்டும் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லுது. தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து ஜனநாயகத்தை இழந்து விட்டோம். ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனை இழந்துட்டோம். நீதிமன்றத்தை நம்ம இழந்துட்டோம். நீதிமன்றம் செலக்டடா நீதி கொடுக்குது. செலக்டடா நீதி கொடுக்கறது பேர் நீதியே கிடையாது. ஸோ அவ்வளோ மோசமா இருக்கு. ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய அத்தனையுமே இழந்து போயிட்டோம். நம்ம ஆட்சியாளர்களை மாற்றக்கூடிய அடிப்படை அதிகாரமான ஓட்டு அதிகாரத்தையே வந்து பிடிங்கிட்டாங்க நம்ம கிட்ட இருந்து. இன்னைக்கு இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே சொந்த நாட்டில் ஓட்டு இல்லாத அகதிகளாக இருக்கிறோம் இல்லையா? ஒரு ஓட்டு இருந்துச்சுன்னா தானே உங்க ஆட்சியாளர் உங்ககிட்ட 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து கேட்பாரு. நீங்க அவர்கிட்ட வந்து ஒரு பார்கெனிங் கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கும். ஓட்டு இல்லைன்னா உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லையே. ஸோ அந்த சூழலுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்கிறதுக்காக நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் பேசணும் அப்படின்னு எல்லாருமே இதுல இறங்கினாதான் சரிப்பட்டு வரும். சார் ஃபர்ஸ்ட் ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கங்க, ஒரு கட்சி அப்படிங்கிறது ஓட்டுக்கு அர்த்தம் இருக்கிற வரைக்கும் தான் கட்சிக்கு அர்த்தம் இருக்கு. ஓகேவா? ஓட்டுக்கு அர்த்தம் இருக்கிற வரைக்கும் தனி மனிதனுடைய ஒரு ஓட்டுக்கு எப்ப அர்த்தம் இருக்கும், எல்லாருக்கும் ஓட்டு இருக்கும் போதுதான் ஓட்டுக்கு அர்த்தம் இருக்கு. உங்க ஓட்டு எல்லாருக்கும் ஓட்டு இருக்கிற போதுதான் உங்க ஓட்டும் என் ஓட்டுக்கும் அர்த்தம் இருக்கு. சில பேருக்கு மட்டும் ஓட்டு இருக்கு, ஒரு கணிசமான பேருக்கு ஓட்டு இல்லைன்னா இந்த ஓட்டுக்கு அர்த்தமே இல்லை சார். தேர்தலுக்கு பதிலாக நடத்தப்படக்கூடிய டிராமால நம்மளும் ஒரு பங்கு ஏத்துக்கிறோம்னு அர்த்தம். அவ்வளவுதான். அப்போ எப்போ ஓட்டுக்கு அர்த்தம் இல்லை, அப்ப கட்சிக்கும் அர்த்தம் இல்லை. நீங்க திரும்பி கட்சி 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 அப்படின்னு பேசக்கூடாது. ஏன்னா ஒரு நிமிஷம், ஒரு கட்சி தானே மக்கள் இயக்கத்தை உருவாக்கணும். நீங்க ஒரு தனி மனிதனா உண்மை கிடையாது. கட்சி தான் அதுவா வரணும்னா அப்ப கட்சி ஒரு நிமிஷம் கட்சி தான் மக்கள் இயக்கத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் காங்கிரஸ் செய்துட்டு இருக்கு. இப்போ மகாத்மா காந்தி நடந்தாருன்னா சூப்பரா நடக்கிறாரு அப்படின்னு யாரு இங்க வேடிக்கை பார்த்துட்டு பல்லு குத்திட்டு உட்காரல. அத்தனை பேரும் நடந்தாங்க, இந்தியா முழுக்க நடந்தாங்க, சாதாரண மக்கள் நடந்தாங்க, உயிரை விட்டு நடந்தாங்க இல்லையா? அந்த ஜனத்தொகை அந்த தலைமுறைக்கு தான் விடுதலை கிடைக்கும். இப்போ அந்த தலைமுறை இல்லைன்றீங்களா? நிச்சயமா நான் சொல்றேன். ராகுல் காந்தி நல்லா நடக்கிறாரு அப்படின்னு வேடிக்கை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த தலைமுறை ஒரு விடுதலைக்கான தகுதி இருக்குதான் நான் கேட்கிறேன். இல்ல அதை வளர்க்க வேண்டியது எனக்கு புரியல. அதுக்கு தலைமுறையை வளர்க்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? இப்போ
எனக்கு புரியல சார். ஒரு தலைமுறை இப்படி போயிருச்சுன்றீங்க, அந்த பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? அதிகாரத்துல இருந்த நம்மகிட்ட தானே இருக்கு. இருந்தா நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் காங்கிரஸ் இருந்த வரைக்கும் எல்லா கட்சியும் தான், காங்கிரஸா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், அதிகாரத்துல இருக்கவங்க கிட்ட தானே அந்த தலைமுறையை பொறுப்பை உருவாக்குற பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? அதிகாரத்துல இருக்கவங்க கிட்ட தானே. நிச்சயமாங்க சார். இப்ப காங்கிரஸ் எல்லாருக்கும் கல்வி கொடுத்துருக்கு இல்லையா? 10.25 லட்சம் இலவச அரசு பள்ளி வச்சு எல்லாருக்கும் கல்வி கொடுத்துருக்கு, எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்தையும் கொடுத்துச்சு. அதை வச்சுதான் இன்னைக்கு நமக்கு இந்த சோசியல் மீடியானே ஒண்ணு இருக்கு. அதை வச்சுதான் நம்ம ஒரு 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 புரட்சிக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நம்ம பண்றோம்னா அதை வச்சுதான் நம்ம பண்றோம். ஓகே. ஆனா இந்த காங்கிரஸ் கொடுத்த இந்த ஜனநாயகத்தின் பலனை வைத்து என்னெல்லாம் இதுல பலன் கிடைச்சதோ அதை வச்சு பிஜேபி போன்ற கட்சிகள் இதை மிஸ்யூஸ் பண்றாங்க நிறைய. பட் அவங்க அதை பண்ணட்டும். ஆனா நான் ஒவ்வொரு இந்தியர்கிட்டையும் கேட்கிறேன், இந்த ஜனநாயகத்தை இழந்தால் பாதிக்கப்படுறது ஒரு தனி மனிதன் மட்டுமே. கட்சிக்கு உயிர் கிடையாது சார், கட்சிக்குள்ள இருக்க மனிதர்களுக்கு தான் உயிர் இருக்கு. சரியா? நீ தான் என்னை பார்த்துருக்கணும், நீ தான் என்னை பார்த்துருக்கணும், பார்க்கல அப்படின்னு சொன்னா சரி சார், ஃபார் சம் ரீசன் பார்க்கல வைக்கல அப்படின்னு நீங்க பிளேம் பண்ணலாம். இன்னைக்கு அதை செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னு சொன்னா ஒவ்வொரு குடிமகன்கிட்டயும் இருக்கு. ஏன்னா ஆட்சியில இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் தானே புரட்சிக்கு வித்துட்டு இருக்கணும், ஆட்சியில இருக்கக்கூடிய பிரிட்டிஷே வித்துடல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கல யாரும். சாதாரண மக்கள், காசே கிடையாது, வயிற்றுல பட்டினி, கல்வி கிடையாது, அந்த சூழல்ல கூட எழுந்து வேலை பார்த்து தான் நமக்கு சுதந்திரம் பெற்று கொடுத்தாங்க. சுதந்திரத்தின் அத்தனை பலனையும் அனுபவிச்ச தலைமுறை யாரு சார்? நம்ம தலைமுறை. உங்களையும் என்னையும் சேர்த்து சொல்றேன், நம்ம தலைமுறை. நமக்கு இந்த சுதந்திரத்தினாலதான் நமக்கு கல்வி கிடைச்சது, அதனாலதான் சோறு கிடைச்சது, அதனாலதான் நமக்கு வேலை வாய்ப்புகள் கிடைச்சது. இப்போ சினிமான்னு ஜாலியா நம்ம என்ஜாய் பண்றோம்ல, இந்த என்டர்டெயின்மெண்ட்டை என்ஜாய் பண்றோம்ல, இதுக்கான அத்தனையுமே இந்த ஜனநாயகம் தான் நமக்கு கொடுத்தது. ஜனநாயகத்தின் அத்தனை பலனையும் அனுபவிச்சுட்டு இந்த ஜனநாயகத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட கொடுக்க மாட்டோம், யாரையாவது காரணம் சொல்லிட்டு குத்தம் சொல்லிக்கிட்டு நான் பேக்கு மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன்னு சொன்னா நம்ம சுதந்திரத்தை இழக்க போறோம், அவ்வளவுதான். இல்ல அதுதான் இப்போ நீங்க ஒவ்வொரு தனி மனிதனுக்கு தான் பொறுப்பு இருக்கு அப்படின்னா, இப்போ அதிகாரத்துல நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்றது நம்ம கட்சிகள் தானே. கட்சிகள் தான் நான் அதிகாரத்துக்கு வரேன், நான் இதை செய்ய போறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனா நான் தெளிவா சொல்லிட்டேன், அந்த கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு, முடிஞ்சிருச்சு அது எல்லாமே. பொழுது போல நீங்க உட்காந்து கேட்டுக்கிட்டே இருங்க, நானும் பதில் சொல்லிட்டே இருக்கிறேன். பட் தேர்தல் முடிஞ்சு போச்சு, கட்சி அப்படிங்கிற கான்செப்டே முடிஞ்சு போச்சு. இங்க யாரு எலெக்ஷன் கமிஷன் நினைக்குதோ அவங்கதான் ஜெயிக்க போறாங்க. அப்படிதான் போயிட்டு இருக்கு இப்ப ஒவ்வொரு தேர்தலுமே, அப்படிதான் போயிட்டு இருக்கு. இதை ரியலைஸ் பண்ணி சாதாரண மக்கள் எழுந்து தெருவுல நடந்து நமக்கான ஓட்டு உரிமையை நம்ம பெற்றோம் என்றால் நமக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும், நம்ம புள்ள குட்டிக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். இல்ல விட்டுட்டோம்னு சொன்னா எந்த தலைமுறை அந்த ஒரு போராட்டத்தை பண்ணி அது வாங்கிக்குதோ அந்த தலைமுறைக்கு தான் அது கிடைக்கும். காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது மக்கள்ல இருந்து வேறுபட்டது கிடையாது. எங்கேயாவது அண்டார்டிகால உருவாச்சா? உன் தாத்தாவும் ஏன் தாத்தாவும் உருவாக்குனதுதான் காங்கிரஸ் கட்சி இல்லையா? எதுக்காக இந்த ஒரு தளத்தை உருவாக்குனாங்க? நம்ம புள்ள குட்டியெல்லாம் அரசியல் பண்றதுக்கான ஒரு தளம், போராட்டம் பண்றதுக்கான ஒரு தளம், அவ்வளவுதான். நீங்க காங்கிரஸ் கட்சி அது வேற, அது ஏன் அதை பண்ணல, இது ஏன் இதை பண்ணலன்னு கேட்டுட்டு நீங்க உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா உட்காருங்க. லூசர் யாரு? சாதாரண மனிதர்கள் தான். காங்கிரஸ் கட்சியில நாங்க எங்களால முடிஞ்ச அனைத்தையும் நாங்க செய்துட்டு இருக்கிறோம். சோ எங்க கூட இணைந்து நீங்க பயணப்படுங்க, எங்க கட்சியில சேருங்க, சேராம போறீங்க, இல்ல நீங்க தனியாவே பண்ணுங்க, என்னன்னா பண்ணுங்க. ஆனா ஆனா எனக்கு புரியல, நீங்க மனசாட்சி எல்லாமே எப்படி இந்த கேள்வி? ஒரு 4000 உங்களுக்கு ஓட்டு வேணும்னா வாங்க சார், உங்களுக்கு நல்ல வாழ்க்கை வேணும்னா வாங்க, அவ்வளவுதான் இல்லையா? உண்மைதானே சார்? அதுக்குதானே சார் வாழ்வாள்னு பேசிட்டு இருக்கிறேன். இப்ப எனக்கு வேலை பொழப்பிள்ளைய உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு இல்ல வேலை பொழப்பிள்ளைய எதுக்கு காங்கிரஸ் கட்சியில அத்தனை பேர் எத்தனை ஸ்டேட்ல நடைபயணம் போயிட்டு இருக்காங்க. இப்போ இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வீடு வீடா போயிட்டு கையெழுத்து இயக்கம் வாங்கணும், ஓட்டு திருட்டை பத்தி, 100 நாள் வேலை திட்டம் பத்தி பரப்புரை செய்துட்டு இருக்கோம். இதெல்லாம் செய்யாம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கோமா? என்னமோ காங்கிரஸ் கட்சி ஒண்ணுமே செய்யாத மாதிரி நீங்க திருப்பி 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 அதே கேட்டுட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி இப்படி உங்களால கேட்க முடியுது அப்படின்னு சொல்லி.
இல்ல அதான் அப்படி குற்றச்சாட்டு வைக்கும் சரி, நீங்க என்ன சொல்றேன்னா இந்த எல்லாத்துக்கும் பொறுப்பு வந்து காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் இதை செய்யணும் அப்படிங்கிற பார்வை வந்து ஆர்எஸ்எஸ் உருவாக்குன பார்வை. தயவு செஞ்சு அந்த பார்வையை விட்டு வெளியே வாங்க. ஜனநாயகம் என்றால் ஜனங்களின் ஆட்சி. ஜனங்கள் இன்வால்வ் ஆகாம எப்படி சார் ஜனநாயகம் நடக்கும்? எப்படி நடக்கும்? ஒன்று கூட்டணும்ல ஒரு தலைவர் உருவாக்கணும் இல்ல, அதுக்கான 4000 கிலோமீட்டர் எதுக்கு நடந்துட்டு இருக்கிறாரு எனக்கு புரியல. மனசாட்சி உங்களுக்கு இருக்கா இல்லைன்னு எனக்கு புரியல. எங்களுடைய தலைவர் 4000 கிலோமீட்டர் நடந்தாரு, சரியா? ஒரு நாள் விடாம. ஒரு சாதாரண காங்கிரஸ் தொண்டர் எவ்வளவு வேலை செய்யறாங்க, அதை விட மிக கடினமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி மனசாட்சி இல்லாம இந்த கேள்வி கேட்கறீங்க. இல்ல ஒன்று கூட்டணும்ல, இல்ல பண்ணணும்ல, இல்ல என்னமோ நாங்க சும்மா உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி எங்கள்கிட்ட கேட்டுட்டு நீங்க சும்மா இல்ல ஒன்று கூட்ட தான் செய்யணும். ஆனா நீங்க வந்து வந்தா வாங்க வரனா போங்கன்றீங்கல்ல. இல்ல அந்த வார்த்தைகள் வந்து நான் பப்ளிக்கு கம்யூனிகேட் பண்றேன். தட் இஸ் மை கம்யூனிகேஷன். உங்களுக்கு வேணும்னா ஓட்டு வேணும், நல்ல வாழ்க்கை வேணும், புள்ளக்குட்டி நல்லா இருக்கணும்னு நினைச்சா நீங்க முன்னாடி வாங்க. இல்லன்னா அதுதான் நான் சொல்றேன், காங்கிரஸ் கட்சி கூட நீங்க வாங்கன்னு தான் நான் சொல்றேன். நிச்சயமா காங்கிரஸ் கட்சி வந்து பொதுமக்களை கூப்பிடுது, நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு. கட்சிக்குள்ள வந்து பலவிதமான பொறுப்புகளுக்கும் அதிகாரங்களுக்குமே வந்து காங்கிரஸ் கட்சி வந்து கூப்பிடுது. மிக குறிப்பா பெண்கள், ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள், பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள், இவங்களை வந்து கூப்பிடுறோம். ஸோ இந்த இதில் பட் ஃபார் சம் ரீசன் உங்களுக்கு காங்கிரஸ் கட்சியை பிடிக்கல அப்படின்னா கூட தயவு செஞ்சு ஓட்டு திருட்டுக்காக நீங்கள் எழுந்து நில்லுங்க. இல்லைன்னா உங்களுக்கு காங்கிரஸ் கட்சியை பிடிக்காம இருக்கலாம், உங்களுக்கு எந்த கட்சி பிடிச்சிருக்குதோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னா கூட ஓட்டு வேணும். தேர்தல் நடக்கணும் நியாயமா நேர்மையா. அதனால இது வந்து ஒரு கட்சியோட பிரச்சனையா தயவு செஞ்சு பார்க்காதீங்க. காங்கிரஸ் வந்து இன்னைக்கு தோத்துச்சுன்னா நாளைக்கு ஜெயிச்சுக்கும். ஆனா ஓட்டு போச்சு அப்படின்னு சொன்னா இந்தியாவே தோத்துரும். அதான் காங்கிரஸ் கட்சி மேல இன்னொரு தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கப்படுறது, இது ஒரு பண்ணையாரினுடைய கட்சி. இங்க வந்து அடிமட்டத்துல இருந்து இளைஞர்களோ பெண்களோ பெரிய அளவுல கட்சியில வந்து இவங்க சேர்க்கல, இது ஒரு ரொம்ப ஜாலியான கட்சி அப்படின்னா தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் வந்து இந்த குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நிறைய டிபேட்ல நிறைய கட்டுரைகளையும் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. நிச்சயமா உண்மையில அதுல வந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய பிறப்பு வந்து 1885. ஸோ அப்படி துவங்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் போட்டோகிராஃப் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 80-90 பேர் இருப்பாங்க அந்த ஃபோட்டோவில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு பெரிய டர்பன் கட்டிக்கிட்டு, எல்லாருமே வந்து ஒரு ஒன்று லாயர்ஸாக இருப்பாங்க, அல்லது வந்து ஒரு பண்ணையாராக இருப்பாங்க, அல்லது ஜமீன்தாராக இருப்பாங்க, அல்லது வந்து அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அப்படி தான் இருந்திருப்பாங்க. ஸோ எந்த காலகட்டத்திலேருந்து காங்கிரஸ் பிறக்குது அப்படின்னு சொன்னால், அப்போதான் கல்வின்னு ஒன்று வந்து பிரிட்டிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொஞ்சம் கல்வி வந்து அப்போதான் வந்திருக்கு. ஒரு 20-30 வருஷமா கல்வியை பார்த்த ஒரு சமூகம் வந்து வந்திருக்குது. வெளிநாடுகளுக்கு போய் படிச்சுட்டு வர்றாங்க, இங்கிலாந்துல போய் படிச்சுட்டு வர்றவங்க, அந்த மாதிரி ஒரு தலைமுறை வந்து அப்போதான் வர ஆரம்பிக்குது. ஸோ அவங்க எல்லாரும் யார் இவங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ரொம்ப ஏழையான ஒருத்தர், அவர் போயிட்டு வெளிநாட்டுல படிச்சுட்டு வர முடியாது. ஜமீன்தார்கள், பண்ணையார்கள், அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள், பிராமணர்கள், உயர் சாதிகள், தாக்கூர்கள், இந்த மாதிரியான ஆட்கள் தான் வந்து அவங்களுக்கு வெளிநாட்டிலே படிச்சுட்டு வர்றதுக்கு அல்லது வந்து ஒரு பெரிய படிப்பை படிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி அவங்க படித்த பிறகு தான், அவங்க வெளிநாட்டிலே படிச்சுட்டு வரும்போது தான் அவங்களுக்கு ஒரு கேள்வியே வருது, நம்ம ஏன் அடிமையாக இருக்கோம், நமக்கு ஏன் வந்து சுதந்திரம் தேவை அப்படின்னு. அங்கங்க வந்து சின்ன இடங்கள்ல போராட்டங்கள் இது எல்லாமே நடந்துட்டு இருந்தா கூட ஒரு மொத்தமா நம்ம ஆர்கனைஸ்டா இந்திய அளவில் இதை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அப்போதான் அவங்களுக்கு அது ஒரு ஃபார்மேஷனுக்கு வந்து வருது. இந்திய மக்கள்ல யாரெல்லாம் முற்போக்கா சிந்திக்கிறாங்க, விடுதலை வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அவங்க எல்லாருமே வந்து ஒன்னா சேர்ந்து கொஞ்சம் அப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு இடத்துல நீங்க கூடணும் அப்படின்னாலே, இந்தியா எவ்வளவு பெரிய நாடுன்னு உங்களுக்கு தெரியும். இங்க எத்தனை மலைகள், காடுகள், ரோடு அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு யாரால டிராவல் பண்ண முடியும்னா, ஒரு ஜட்கா வண்டி வச்சிருக்கிறவங்களால, ஒரு காரோ இல்ல அந்த மாதிரி ஒரு பெரிய வாகனம் வச்சிருக்கிறதே வந்து 0.1% ஆள்கள்ட்ட தான் இருக்கும். அவங்களாலதான் டிராவல் பண்ணி ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட், அப்பெல்லாம் இப்ப இருக்கிற ஒரு ஸ்டேட் ஃபார்மேட்ல இல்லைன்னா கூட ஒரு மாநிலம் தாண்டி, ஒரு மலை தாண்டி வந்து ஒரு ஆறு தாண்டி உங்களால போகணும் அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு ஒரு பெரிய பணக்காரரா நீங்க இருந்தா தான் மினிமமே நீங்க வர முடியும். ஒரு கட்சி மீட்டிங்க்கு நீங்க வரணும்னாவே
வரணும்னாவே நீங்க பணக்காரரா இருந்தா மட்டும் தான் வர முடியுமே. சூழலே அப்படிதான் இருந்தது. எங்க பாட்டியே எங்க மாமாவை பார்க்கறதுக்கு திருநெல்வேலில இருந்து தூத்துக்குடி வர்றதுக்கே 4 நாள் நடந்து வருவாங்க இல்லையா? அப்ப பிராக்டிக்கலா இந்தியா முழுக்க நடந்தே அப்படி வர முடியாது. அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு ஜட்கா வண்டியோ இல்ல குதிரை வண்டியோ ஏதோ ஒரு வண்டி வந்து வேணும். அப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுமே அப்ப ரொம்ப கிடையாது. ஸோ அப்ப அந்த சூழல்ல நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருக்கக்கூடிய மொழி வேறுபாடுகள் இங்க எவ்வளவு அதிகம் இந்தியால. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசணும்னாவே இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் பேச முடியும். ஓரளவுக்கு ஹிந்தி பெல்ட்ல இருக்கிறவங்களாவது ஹிந்திலேயாவது பேசிக்குவாங்க. சவுத் இந்தியாவும் நார்த் இந்தியாவும் பேசணும்னாவே இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் பேச முடியும் இல்லையா? அப்போ பிரிட்டிஷ் நடத்தின ஸ்கூல்ஸ் எல்லாமே தமிழ் மீடியம் தான், இங்கிலீஷ் ஸ்கூல்ஸ் எல்லாம் நடத்தல அவங்க. அப்போ இங்கிலீஷ் தெரிஞ்சவங்கிறதே ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த சூழல்ல தான் காங்கிரஸ் பிறக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஆரம்பிச்சதே பெரிய பண்ணையார்களும் பெரும் பணக்காரர்களும் தான் அவங்க ஆரம்பிச்சு நடத்துறாங்க. ஆனா அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். ஏன் இந்த வெளிநாடுகள்ல நம்ம படிச்சுட்டு வந்த இடங்கள்ல மற்ற நாடுகள்ல இருந்தெல்லாம் வந்தோம், அங்கெல்லாம் எப்படி இப்படி புரட்சிகள் நடக்குது, இப்படி நடக்குது, அந்த தாட்ஸ், அந்த சிந்தனைகள் இது எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கு. இவங்க இதெல்லாம் பேசுறாங்க, ஏன் இவங்க ஏழையா இருக்காங்க, ஏன் இவங்க வந்து வறுமையில இருக்காங்க, ஏன் இவங்க வந்து இது மாதிரி ஒரு ஒடுக்குதலோட இருக்காங்க, இந்த மாதிரி பல கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு. அந்த கேள்விகள் எல்லாம் டிஸ்கஷன்ஸா இருக்கு. ஆனா அதை வச்சுக்கிட்டே அவங்க இந்தியா முழுக்க ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துறாங்க. ஸோ வருஷம் ஒருக்கா அவங்க கூடினா கூட நேஷனல் லெவல்ல, அதுக்கு பிறகு வருஷம் முழுக்க அவர்களுடைய பகுதிகளுக்கு போயிட்டு அவங்க பல பேர்கிட்ட பேசுறது, நம்ம சேர்ந்து நம்ம வந்து இந்த பிரிட்டிஷை வந்து எதிர்க்கணும், நம்ம ஒரு நாடா இருக்கணும் அப்படிங்கிற அந்த பேச்சு வந்து அவங்க பேசுறாங்க. இதுக்கு பிறகு காங்கிரஸ் துவங்கி 30 வருடம் கழிந்துதான் காந்தி வராங்க காங்கிரஸ். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு என்ட்ரி. அதுக்கு முன்னாடி 20 வருஷம் தென்னாப்பிரிக்கால வந்து காந்தி அவர்கள் வந்து இதே போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. வெள்ளையர்களுக்கு எதிரான போராட்டம், ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டம் எடுக்கிறாங்க. அங்க வந்து தென்னாப்பிரிக்காவுக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்னு அவங்க போராடல, ஒடுக்குமுறைக்கு அடக்குமுறைக்கு எதிரான ஒரு போராட்டத்தை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதே அஹிம்சை வழியில முன்னெடுக்கிறாங்க. பல விஷயங்களை வந்து மக்களை எப்படி திரட்டுறது, சாதாரண மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அவங்க வந்து உணர்றாங்க. ரொம்ப நெருக்கமா இஸ்லாமிய சகோதரர்களோட அங்கதான் அவங்க வந்து பழகுறாங்க. ஸோ அங்க இருந்து காந்தி வரும்போது அவர் காங்கிரஸை பார்த்துட்டு அவர் சொன்னது இதான் சொல்றாரு, நீங்க பண்ணையார் கட்சின்னு சொல்றாரு. நான் ரொம்ப கொலோக்கியலா சொல்றேன், பட் இந்த பாயிண்ட்டை தான் அவர் முன் வைக்கிறாரு. காங்கிரஸ் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க ஒரு கட்டமைப்பு வைத்திருந்தாலும் காங்கிரஸ் கிட்ட ஒரு அழகு இருக்கு. அது என்ன அழகுன்னா, இத்தனை வருஷம் நம்ம ஒரு 30 வருஷம் ஒரு பெரிய கட்டமைப்பை வச்சிருக்கோம் இந்தியா முழுக்க. அந்த சமயத்துல காங்கிரஸ் அளவு ஒரு இந்தியா முழுக்க கட்டமைப்பு வைத்த அதுக்கு சமமான ஒரு அமைப்பு வேற எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஆனா சின்ன சின்ன அற்புதமான அமைப்புகள் நிறைய இருந்தது இந்தியா முழுக்க. பட் தேசம் முழுக்க ஒரு இதுன்னா அது இதுவாக தான் இருந்துச்சு. ஸோ அப்போ அவங்க வந்து காந்தி வந்து இறங்கும் போது அந்த கப்பல்லையே போய் அவரை வரவேற்கிறாங்க. அப்பவே நீங்க வந்து தலைமை எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி காந்திக்கு அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. நீங்க இந்த ஒரு மனநிலையை யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் புதுசா கட்சிக்கு வராரு, அவர் அதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட அற்புதமா வேலை செய்திருக்காரு, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வேலை செய்திருக்காருங்கும் போது நீங்க வந்து எங்களை தலைமையேற்று நடத்துங்க அப்படிங்கிற அந்த பார்வை, அந்த ஆட்டிடியூட் எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. நேத்து தானே வந்த நீ, அப்படி உட்காரு தூரமா, நாங்க 30 வருஷமா இதை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க பேசல. அதுதான் அழகு. ஸோ அதை அவங்க பண்ணி காந்தி அவர்கள் உள்ள வர்றாங்க. வந்த பிறகு அவரு இந்த நாடு முழுக்க நான் வந்து சுத்தி பார்க்கணும், எளிய மக்களுடைய வாழ்க்கையை நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 1-1.5 வருஷம் அவங்க பெருசா காங்கிரஸ் செயல்பாடுல ஈடுபடவே இல்லை. மக்கள் கிட்ட போய் அவங்க நடக்கிறாங்க. பல தேசம் முழுக்க வந்து சாதாரண மக்கள், எளிய மக்கள் கிட்ட வந்து பேசுறாங்க, மீட் பண்றாங்க. அவங்க பேசுறத வண்டியா கேட்கறாங்க, ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் வந்து கேட்கறாங்க. அதுக்கு பிறகு காங்கிரஸ்ல இருக்க எல்லா மக்கள்கிட்டயும் அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்க, காங்கிரஸ் இந்தியா அப்படிங்கிறது சில வக்கீல்கள் கிடையாது, இந்தியாங்கிறது சில ஜமீன்தார்கள் கிடையாது, இந்தியா அப்படிங்கிறது சில படித்த பணக்காரர்கள் கிடையாதுங்கிறத சொல்றாங்க. இந்தியாங்கிறது சாதாரண ஏழை மக்கள், தலித் மக்கள், பெண்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் அப்படின்ட்டு அந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்றாங்க. அவங்களுக்கு கடவுளே வந்து ஒரு ரொட்டி துண்டு வழியா தான் காட்சியை அழிக்க முடியும் அப்படின்ட்டு அந்த ஒரு பாயிண்ட்டை அவங்க எடுத்து வைக்கிறாங்க, அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவை எடுத்து வைக்கிறாங்க. அப்போ நம்ம அவங்களெல்லாம் சேர்க்காம நம்ம என்ன பண்ண போறோம், இந்தியாவே இல்லையே நம்ம அப்படின்னு அவங்க சொல்றாங்க.
அவங்க சொன்ன உடனே இவங்க எல்லாம் உண்மையிலேயே அந்த பண்ணையார் மனநிலையில இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் வேணாங்க நம்மளே பண்ணுவோம் அப்படின்னு தானே சொல்லியிருப்பாங்க. அப்படி யாருமே சொல்லலை. அத்தனை பேருமே நீங்க சொல்றதை நாங்க ஒத்துக்கிறோம், அடித்தட்டு மக்கள் கிட்ட போவோம், நம்ம ஒரு மக்கள் இயக்கமா அப்படி பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவர் சொன்ன நிமிஷத்துல இருந்து அனைத்து காங்கிரஸ்காரர்களும் ஏழை மக்கள்கிட்ட போய் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. அதை தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு இயக்கமாக, தேசிய இயக்கமாக அப்படித்தான் வளருது. மகாத்மா காந்தி இந்தியாவில் வேலை செய்தது வெறும் 33 வருஷம். அதுக்கு முன்னாடி ஜாதி அடக்குமுறைகள் மிக மோசம், ஒரு வீட்டிலேயே ஆண் பெண் வன்முறை மிக மோசம், குடும்ப வன்முறை அதிகம், பசி பட்டினி மிக மோசம். இந்த மாதிரி ஒரு வன்முறையான ஒரு சூழல்ல ஆணவ கொலைகள்லாம் சர்வசாதாரணமா நடக்கும். அந்த ஒரு சூழல்ல காந்தி வந்த பிறகு ஒரு 30 வருஷத்துல சாதாரண மக்கள் ஒரு பிரிட்டிஷ் என்ன அடிச்சா கூட நான் உன்னை திருப்பி அடிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஆட்டிடியூடுக்கு சாதாரண மக்களை மாத்தணும்னா, இந்தியா முழுக்க மாத்தணும்னா எவ்வளவு பெரிய வேலைன்னு நீங்க பாருங்க. கிராஸ் ரூட் லெவல்ல காங்கிரஸ் எவ்வளவு வேலை பார்த்துருக்குன்னு நீங்க பாருங்க. அது வந்து மிக மிக அதிகமான ஒரு வேலை. அதுக்கு பிறகுதான், அதனாலதான் இந்த கான்ஸ்டியூஷனே வருது. எல்லாரும் சமமா இருக்கணும் அப்படிங்கிற இந்த கான்ஸ்டியூஷனே அம்பேத்கர் அவர்கள் எழுதுறாங்கன்னா அதுக்கு முன்னாடியே அந்த ஃபர்ஸ்ட் டிராஃப்ட், ஃபர்ஸ்ட் அந்த பிரியாம்பிள் இருக்குல்ல, பிரியாம்பிள நேரு வந்து ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடியே கொண்டு வந்துடுறாங்க. லிபர்ட்டி, ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்டே நேரு அவர்கள் கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட சமூகம் அப்படின்னு சொல்லி மிகவும் ஒடுங்கி இருந்த நிலையில இருந்த அந்த சமூகத்தில் இருந்து ஒருவர் வந்து இந்த தேசத்தினுடைய தலையெழுத்தையே எழுதக்கூடிய ஒரு பதவிக்கு அவரை உட்கார வைக்கிறத இந்தியா முழுக்க ஏத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன, அம்பேத்கரை நீ இதை இப்போ போட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு யாரும் போராட்டம் பண்ணலையே அம்பேத்கருக்கு எதிராக. காங்கிரஸ்குள்ளேயும் வெளியேயும் சாதாரண மக்கள் கூட யாரும் போராட்டம் பண்ணல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஏற்றுக்கிற தன்மை, நம்ம எல்லாரும் சமம், எல்லாரும் ஒண்ணு அப்படிங்கிற அந்த மனநிலையை காந்தி அவர்கள் ஏத்திட்டாங்க. ஸோ காங்கிரஸ்குள்ள நிறைய பண்ணையார்கள் இருந்தாங்களா? நிச்சயமாக உண்மை. ஆனா அவங்க எல்லாம் யாருக்காக இருந்தாங்க? மீண்டும் 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 அவங்க நிறைய பணக்காரரா ஆகிறதுக்காக இல்லை. அவங்க வந்து எவ்வளவு கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு கணக்கு வழக்கே கிடையாது. நீங்க நேரு எடுத்துக்கோங்க, மோத்திலால் நேரு எடுத்துக்கோங்க, அவங்க ஒரு பிராமின் ஃபேமிலி தானே, ஒரு அப்பர் காஸ்ட் பிராமின் ஃபேமிலி தான். அந்த மாதிரி எவ்வளோ பேர் சொல்லலாம். இங்கே தக்கர் பாபா எடுத்துக்கோங்க, தக்கர் பாபா வித்யாலயா. ஸோ ஒரு முற்பட்ட சமூகத்தில் இருந்து ஒருத்தர் தான் அந்த காலத்திலே 1 லட்சம் ரூபாய் டொனேட் பண்ணி அதை ஆரம்பிக்கிறாரு. யாருக்காக? தலித் குழந்தைகள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய பணம் முழுக்கவே வந்து ஏழை எளிய மக்களுக்காக, சாதாரண மக்களுக்கான ஒரு நலத்துக்காக தான் பயன்படுத்தப்பட்டது. இன்னைக்குமே காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி 58 வருஷம் காங்கிரஸ் இங்க இருக்கு அப்படின்னா முழுக்க முழுக்க சொந்த பணத்தை செலவு பண்ணி தான் இங்க இருக்கிறாங்க. இங்க யார் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க? ஆட்சி அதிகாரத்துல இல்லை, எதுலையும் இல்லை. அவ்வளவும் நான் பார்த்திருக்கேன். எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா சாதாரண மக்கள் கூட தன்னோட காசை செலவு பண்ணி வந்திருப்பாங்க. கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 2 கதர் சட்டை தான் இருக்கும். அவங்க ஒரு காங்கிரஸ் துண்டை போட்டுக்கிட்டு அவங்க ஒரு வீரமா வந்து அந்த போராட்டத்துல, காங்கிரஸ் போராட்டத்திலையும் கூட்டங்கள்லையும் அவங்க நிற்கும் போது பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு ரொம்ப உருக்கமா இருக்கும். அந்த பேரியக்கத்தினுடைய விழுதுகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து இன்னும் நம்ம மறுகட்டமைப்பு செய்ய வேண்டிய ஒரு அவசியமும் இருக்கு. அப்படிங்கிறதுனால இப்போ நடுவில் நிறைய இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவங்களோட ரெக்கமெண்டேஷன் வழியா மட்டுமே ஒரு மாவட்ட தலைவரோ இந்த பதவிகள் கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. ஏன்னா ரெக்கமெண்டேஷன் சொல்றது தப்பு சரின்னு சொல்ல முடியாது. இவங்க நல்லா செய்றாங்க அப்படின்னு ஒரு பேரை எடுத்து போடுறது ஒன்றும் தப்பும் கிடையாது. அதே சமயத்தில் அது எல்லா டைமும் கரெக்டாக ஒர்க் பண்ணணும்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இப்போ அந்த ப்ராசஸையே மாற்றி ஸ்ரீஜன் சங்கத்தன் அபியான் அப்படின்னு ஒரு தேசம் முழுக்க ஒரு முன்னெடுப்பை வந்து காங்கிரஸ் இப்போ எடுக்குது. ஸோ இந்தியா முழுக்க மாவட்ட தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்டை தவிர வெளியில இருந்து பல ஸ்டேட்ல இருந்து ஒரு குழு வந்து ஒவ்வொருத்தரையா இன்டர்வியூ பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு 20-30 பேரை வந்து இன்டர்வியூ பண்ணி தனித்தனியா அவங்க கிட்ட வந்து மணிக்கணக்கா பேசி அவங்கள இன்டர்வியூ பண்ணி எடுத்து இப்போ வந்து 71 மாவட்ட தலைவர்களை புதுசா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுல நீங்க சொல்ற ஒரு பண்ணையார் கிடையாது. பண்ணையாரா இருக்கிறது குற்றம் கிடையாது. அது வந்து மக்களுக்காக தம் பணத்தை செலவு பண்றதுக்காக ஒரு பணக்காரர் வர்றதை வந்து நம்ம வணங்கிதானே ஏத்துக்கணும். அதை எப்படி நீ பண்ணையா இருக்கிறதுனால நீ தப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஸோ வந்து அந்த பண்ணையார் மனநிலையில அந்த மாதிரி கிடையாது. 4 பெண்கள் இருக்கிறாங்க,
4 இஸ்லாமியர் இருக்கிறாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து பிற்படுத்தப்பட்ட பெரும்பாலும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், இது எல்லாத்துல இருந்தும் எடுத்திருக்கிறாங்க. ஸோ ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மாவட்ட தலைவர் அப்படிங்கிறது ஒரு என்ஜின் மாதிரி, மிக முக்கியமான பதவி. ஸோ அது முழுக்க ஒரு எளிய பின்புலத்திலேருந்து எடுத்திருக்கோங்கிறதுனால ஒரு புதிய என்ஜினோட தமிழ்நாடு காங்கிரஸ் நிச்சயமாக வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு வேலையை செய்யும். உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன் வச்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.